லக்ஷ்மி 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 மனிஷா என்ன பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, நான் அவகிட்ட மாட்டிக்கவே கூடாது. மிஸ் ஆயிட்டா. மனிஷா, வாட் ஹேப்பன்? இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? யாரை நீ இப்படி தேடிட்டு இருக்க? மித்ரா மித்ரா நான் மனிஷா, முதல்ல டென்ஷன் ஆகாம கூலா சொல்லு, என்ன ஆச்சு? நான் லக்ஷ்மியை பார்த்தேன் மித்ரா. அம்மா, இந்த பரிகாரம்லாம் எப்பமா முடியும்? நாம எப்ப வீட்டுக்கு போறது? என் பொண்ணுக்கு வெயிட் பண்றது பிடிக்காது தேவயானி. அது எவ்வளவு பெரிய கோவிலா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் தரிசனத்துல சீக்கிரமா போய் பாக்குறதா எங்க வழக்கம். அதனாலதான் இவ இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. தெய்வ காரியம் இல்ல குஷி, கொஞ்சம் டைம் பிடிக்கும். கடவுள் கிட்ட வந்தும் வெயிட்டிங் ரேட்டிங் எல்லாம் பாத்துட்டு இருப்போமா? எஸ் ஆண்டி, நீங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் அதான் உண்மை. நான் ஆன்லைன்ல கூட கடவுளுக்கெல்லாம் ரேட்டிங் பார்த்துட்டு தான் உள்ளேயே போவேன். யாரு பெஸ்டான கடவுள்னு தெரிஞ்சுட்டு அங்க போறதானே நல்லா இருக்கும். மனிஷாவுக்கு என்ன ஆச்சு? அவ கன்ஃபார்மா லக்ஷ்மியை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா, நீங்க சம்யுக்தா ஆண்டியை பாத்தீங்களா? அவங்கள எங்கேயுமே காணுமே. அர்ஜுன் சொன்ன மாதிரி லக்கி வேணும்னே சம்யுக்தாவை தேடிக்கிட்டு இருக்கா. என்ன சம்யுக்தாவா? ரொம்ப நேரமா நானும் அவங்கள பார்க்கவே இல்லை லக்கி. என்னமோப்பா, உங்களை பார்க்கும்போது ஏதோ உங்க சொந்த பையனுக்கே அடிபட்ட மாதிரி அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க. உனக்கு நாளுக்கு நாள் புத்திசாலித்தனம் அதிகமாயிட்டே இருக்கு. மித்ரா, நீங்க ரெண்டு பேரும் அப்பா பையன். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியலனாலும் உங்களுக்குள்ள இருக்க ரத்த சம்பந்தம் இப்படி உங்களை ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அந்த கடவுளாவது உங்களை அப்பப்போ ஒண்ணு சேர்க்கறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஜொன்னு, எந்திரி, ஜாக்கிரதை. சரிங்கப்பா, நாங்க போய் சம்யுக்தா ஆண்டியை தேடிட்டு வரோம். வா ஜுன்னு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் சம்யுக்தாவா மாறிடணும். அப்படி இல்லைன்னா இந்த லக்கியோட சந்தேகம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். சடனா இந்த மனிஷா எங்க போயிருப்பா? மனிஷா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்டி, நான் லக்ஷ்மி எங்க பார்த்தேன். லக்ஷ்மிய பார்த்தேன்னா சம்யுக்தாவை பாத்தியா? இல்ல இல்ல, நான் லக்ஷ்மியை தான் பார்த்தேன். இறந்து போன லக்ஷ்மி எப்படி திரும்ப உயிரோட வர முடியும்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனா அவ உறுதியா லக்ஷ்மியை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. வாவ், வண்டர்ஃபுல். அந்த பொண்ணு என்ன மாதிரி இருப்பான்னு சொன்னீங்கல்ல, அவளை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அவளை ஒரு தடவை எனக்கு காட்டுறீங்களா? எனக்கு
மனிஷா சொன்ன விஷயத்துல நம்பிக்கையே இல்லை. இறந்து போன லக்ஷ்மி திரும்பி வர்றது சாத்தியமே இல்லாத விஷயம். எதுக்கு ஒரு வாட்டி நம்ம போய் பார்க்கலாமே, வாங்க. ஒரு நிமிஷம் சாம். ஒரு தடவை மட்டும் தலையை முட்டிக்கிட்டா கொம்பு முளைக்குன்னு சொல்லுவாங்க. வாட்? கொம்பு முளைக்குமா? அது வந்து அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, இப்போ என்ன செய்யணும்? அப்படி கொம்பு வராம இருக்கணும்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி தலையை முட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓ மை காட், அப்படின்னா 4 கொம்பு முளைக்கும் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. 2வது வாட்டி முட்டிக்கிட்டா பேலன்ஸ் ஆயிடும், கொம்பு முளைக்காது. இன்ட்ரெஸ்டிங். லெட்ஸ் பீட் आवर ஹெட்ஸ் தென். இதுவும் அதே மாதிரி தான். உதவி செஞ்சுட்டான்றதுக்காக தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும்னு வைங்க, அப்புறம் தலை மேல ஏறி கூட நாட்டியம் ஆடிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்க. மனிஷா, அவ உதவி செஞ்சதுக்கு நீங்க நன்றி சொல்லனா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் நம்ம கூட இருக்கிறவங்களை காயப்படுத்த கூடாதுங்கிற இங்கிதம் கூட உனக்கு தெரியாதா? அதெல்லாம் விடு. உனக்கு எங்க எப்படி பேசணும் கூட தெரியாதா? யாரு கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? உன்னை பத்தி கொஞ்ச நேரம் பாசிட்டிவா பேசணும்னு நினைச்சா கூட உன்னை சுத்தி எப்பவும் நெகட்டிவிட்டி மட்டும் தான் வச்சிருக்க. சச்சே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனிஷா சொன்ன மாதிரி பேச வந்த விஷயத்தையே விட்டுட்டு சம்பந்தமில்லாத விஷயத்து மேல கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. புரோகிதரே, இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணணும்மா. சரி, அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருங்க. நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். சரிங்கம்மா. போலாம் மனிஷா.